சாப்பாடு இந்த மாரி மிச்சம் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க? அத காலி பண்றதுக்கு எதுனா இந்த மாரி ஒண்ணு பண்ணோம்லங்க. அதுதான் இது. ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேங்க. இன்னொரு லாங் வீடியோல உங்கள மீட் பண்றதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சனிக்கிழமை ஈவினிங்ல இருந்தே, அதாவது சனிக்கிழமை நைட்லேருந்தே விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சிக்கன் வாங்கியிருந்தேன் சண்டே வந்து சமைக்கிறதுக்காக. அதையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. சாப்பாடு கொஞ்சம் வந்து சாட்டர்டே பண்ண பிரிஞ்சி வந்து மிச்சம் இருந்தனால, அத காலி பண்ணுறதுக்காக வீட்ல இருக்க எல்லா பொருளையும், அதாவது ஃப்ரிட்ஜில இருக்க எல்லா மிச்சம் மீதி வெஜிடபிள்ஸையும் போட்டு ஒரு கட்லெட் மாரி பண்ணி பொரிச்சு குடுத்தாச்சு. இந்த மாதிரி பண்ணிட்டா பார்த்தீங்கன்னா, அந்த மிச்சம் மீதி இருக்கிற சாப்பாட பசங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணாம சாப்ட்டுருவாங்க. இது ஒரு இன்ஸ்டன்ட் கட்லெட்டுங்க. இதுக்கு ஸ்பெசிஃபிக்கா எந்த காய்கறின்னு நான் சொல்ல முடியாது. உருளைக்கிழங்கு மட்டும் கொஞ்சம் வேக வச்சுட்டு, அதே மாரி சோயாவும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி வேக வச்சுட்டு, எல்லாத்தையும் போட்டு கலந்து, மேல மாவு போட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. பாலும் பார்த்தீங்கன்னா காய்ச்சிக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் தயிர் தேவைப்பட்டது. கொஞ்சம் பால் வந்து காய்ச்சி வச்சுட்டோம்னா, நமக்கு சண்டே வந்து ரைத்தா பண்ணுறது, இல்ல வேறு எதுக்காவது யூஸ் ஆகும். ஊர் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸோட பிரச்சனை தான் ஓடிட்டுருக்கு. எனக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் வந்து இந்த பைக்கில போகிறோம் இல்லைங்களா, அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா நெறைய பாதிப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து நான் பைக்கில போகும்போது இந்த மாரி தான் குறுக்கா வந்துருச்சு. ஸோ பேலன்ஸ் இல்லாம நான் பொண்ணோட இருந்தேன். பேலன்ஸ் இல்லாம கீழ விழுந்திருப்பேன். பட் ஒரு மாதிரி சமாளிச்சுட்டேன். சாட்டர்டே நைட் ஃபுல்லாவே நல்ல மழைங்க. சண்டே மார்னிங் எந்திச்சு பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா, நல்லா க்ளவுடியா தான் இருந்தது. என்ன பொறுத்தவரைக்கும் சண்டேங்கிறது ஒரு ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நாளுங்க. அது லேடீஸ்க்கும் சேர்த்து தான். ஸோ, அதனால நான் வந்து சிக்கனோ, இல்ல வேற ஏதாவது நான்வெஜிடேரியன் வாங்கணும்னா, மொத நாளே பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். சிக்கன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி ஃப்ரீசர் பண்ணியாச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நைட்டு வந்து தயிருக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இல்லைங்களா? அதுவுமே சூப்பரா ரெடி ஆயிருந்தது. ஃபுல் ஃபேட் மில்க் ஆக்சுவலி இது. நெறைய பாத்திரமும் இருந்ததுங்க. அதையுமே நான் எல்லாமே காலையிலே க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா, மொத நாள் எனக்கு கொஞ்சம் அலர்ஜி இருந்தனால, நான் கொஞ்சம் மெடிசின் எடுத்துட்டு படுத்திருந்தேன். எவ்ளோ பாத்திரம் கழுவிட்டு இது மாரி 1, 2 மிச்சம் ஆச்சுன்னா, எனக்கு ரொம்ப கோவம் வருங்க ஆக்சுவலி. மந்த் பார்த்தீங்கன்னா, எனக்கு 2, 3 கிஃப்ட் கிடைச்சது. அதில ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் கண்டெய்னர். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 கடாய். ஒண்ணு வந்து இந்த மாதிரி நம்ம சாஸ் பேனும், கடாயும். இது வந்து கோகனட் பிராண்டோடது. இது ஆக்சுவலி கிஃப்ட். எதுலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெடீம்ல வர கிஃப்ட். அவ்ளோ சூப்பர் குவாலிட்டிங்க. நான் எக்ஸ்பெக்ட்டே பண்ணல. நான் வந்து தனிப்பட்ட முறையில இத வந்து நம்ம அம் மணி பே பண்ணி வாங்குவேனான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா, இது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஐட்டமா இருந்தது எனக்கு வரும்போதே. அவ்ளோ ஹாப்பியா இருந்தது. ஏன்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு கடாய் வந்து ரொம்ப ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தது. எனக்கு கிஃப்ட்டா கிடைச்சது வந்து அவ்ளோ ஹாப்பி. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா இருந்ததுங்க. நல்ல வெயிட்டு. ரொம்ப ஹாப்பியா எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இது பார்த்தீங்கன்னா, டிமார்ட்ல வாங்குன ஒரு குட்டி வாட்டர் பாட்டில். நான் வந்து நெறைய கிரீன் டீ வந்து கன்சியூம் பண்ணுவேன். ஸோ, அது ஊத்திட்டு நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்குனேன். இப்ப நெறையா வந்து டிமார்ட்ல இந்த மாரி ஆஃபர் போது. ஈவன் 1 லிட்டர் அளவுக்கு கூட இந்த மாரி ஒரு கிளாஸ் பாட்டில் இருக்கு. இதில பெர்ஃபெக்ட்டா பார்த்தீங்கன்னா, மேல ஒரு கவர் குடுத்துருக்காங்க. கீழ வந்து நல்லா ஸ்டேபிளா நிக்கணுங்கிறதுக்காக இதுவும் குடுத்துருக்காங்க. இன்னைக்கு மெனு, அதாவது சண்டே மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ பசங்க வந்து பட்டர் சிக்கனும், நானும் கேட்டிருந்தாங்க. சரி, அதுக்காக பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் வந்து எடுத்து வச்சுட்ருக்கேன். ஈஸ்ட் வந்து நான் பொதுவா வந்து வெளியில ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. ஃப்ரிட்ஜில தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணுறனால அதோட லைஃப் நிக்குமான்னு கேட்டா, கண்டிப்பா பெர்ஃபெக்ட்டா நிக்குங்க. ஆக்சுவலி ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணுறது மட்டும் தான் ஈஸ்ட்டோட லைஃப்ப வந்து ரொம்ப நாளுக்கு வந்து வச்சுருக்கோம். இது வந்து ஆக்சுவலி ஒரு பேக்கரியில இருக்கிற ஒரு அண்ணா வந்து எனக்கு சொல்லிக் குடுத்த டெக்னிக்கு. ஸோ, அதனால ஈஸ்ட் வந்து இது கடைசி பேட்ச்சு புதுசும் வாங்கியாச்சு. ஆனா வந்து நம்ம ஈஸ்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா அத வந்து ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ரூம் டெம்பரேச்சருக்கு வேற ஒரு கண்டெய்னர்ல சேஞ்ச் பண்ணிரணும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான்காக நான் பால் யூஸ் பண்ணல. மில்க் பவுடர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 கிலோ அளவுக்கு முன்னாடியே குக் பண்ணிக்கிறாங்க இந்த பட்டர் சிக்கனுக்காக. நான் வந்து ஒரு 2 கியூப் அளவுக்கு வந்து இந்த சூப்போட ஸ்டாக் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். பட் இது ஆட் பண்ணோம்னா பெர்ஃபெக்ட்டா அப்படியே அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற அதே டேஸ்ட் கிடைக்கும். கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன்.
அது கூடவே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நான் வந்து உப்பு சேர்க்கல. ஏன் அப்படின்னா அந்த ஸ்டாக்லேயே வந்து பார்த்திங்கன்னா சால்ட் இருக்கும். நீங்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் ஸ்டாக் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கொஞ்சம் உப்பும் சேர்த்து இந்த மாதிரி சிக்கனை நல்லா வந்து கலந்து விட்டு வேக வச்சுக்க வேண்டியதான். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலையாக இருக்கட்டும், இல்லை சிக்கனாக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், ஓவர் குக் ஆனால் கூட பரவாயில்லங்க. எனக்கு அண்டர் குக்காக இருக்கக்கூடாது. ஏன்னா என்னோடய பாடி கண்டிஷனுக்கும் சரி, என் பசங்களோட பாடி கண்டிஷனுக்கும் சரி, இந்த அண்டர் குக்காக இருக்கிற எதனா ஒன்று பொருளை சாப்பிட்டோம்னா அது ரொம்ப பெரிய தொந்தரவுல கொண்டு போய் இதுக்கு முன்னாடி முடிஞ்சிருக்கு. அதனாலேயே நான் எப்பயும் பார்த்தீங்கன்னா ஓவர் குக் ஆனால் கூட எனக்கு பிரச்சனை கிடையாதுன்னு நினைப்பேன் நான். இது பார்த்தீங்கன்னா இந்த இண்டிவிஜுவல் டீ பேக்ஸுங்க ஆக்சுவலி. இதில் கொஞ்சமாக ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் லவங்கம், அந்த பெரிய ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். இது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி பேக்ஸ் வந்து இப்போ ஆன்லைன்லேயுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து டீயெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனோ வேறு ஏதாவது நான்வெஜ்ஜோ இந்த ஸ்பைசஸ் இல்லாமல் வேக வச்சேன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் ஹெட்டேக் வர மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ அதனாலே நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்பைசஸ் போட்டு தான் வந்து குக் பண்ணிப்பேன். ரூ. 10 அளவுக்கான மில்க் பவுடர் வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியில் ஆட் பண்ணிக்கிறேங்க. அது போட்டு நல்லா கரைச்சிட்டு இதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா நான்காக யூஸ் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். பால் பவுடரும் சர்க்கரையும் சேர்ந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆன பிறகு, அதாவது வார்மாக இருக்கணும், ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுன் பண்ணிடலாம். பசங்க வந்து சரி ரொம்ப நாள் ஆச்சு அவங்களுக்கு எந்த ஸ்வீட்டும் பண்ணி கொடுக்கல. சரி வீட்டில் வந்து எப்பயுமே என்கிட்ட குலாப் ஜாமுன் மிக்ஸ் வந்து ரெடி மிக்ஸ் இருக்கும். சரி அதுக்காக ஜீரா ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. பால் பார்த்திங்கன்னா வார்மாக இருக்குது. இந்த ஸ்டேஜ் வந்து ஓகே பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு ஈஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாமல் நம்ம வந்து எந்த விதமான பேக்கிங் ஐட்டம் இல்லை இந்த மாதிரி நானு அது மாதிரி எல்லாம் பண்ணோம் அப்படின்னா அது உடம்புக்கு ஒரு கொஞ்சம் கூட நல்லது இல்லைங்க. அது வந்து டோட்டலாகவே வந்து ஸ்டமக் அப்செட் பண்ணிடும். அதனால இது நல்லா ப்ரூஃப் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு மட்டுமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். நான் மேலே ஒரு க்ளீன் ஷீட் போட்டு இதை கொஞ்சம் ரெஸ்ட்டில் விட்டுட்டேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிக்கனும் பர்ஃபெக்டாக குக் ஆயிடுச்சு. குக்கரில் 2 பெரிய வெங்காயம், 5, 6 பெங்களூர் தக்காளி பாதியாக நறுக்குனது, ஒரு கைப்பிடி அளவுக்கான முந்திரி, கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளரி விதை எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கிறேங்க. இதுதான் வந்து ஒரு மக்னி கிரேவியோட பேஸ் ஆக்சுவலி. நல்ல ஒரு பன்னீர் பட்டர் மசாலாவாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த மாதிரி பட்டர் சிக்கனாக இருக்கட்டும், இதுதான் பேஸு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஈஸ்ட்டு பொங்கிடுச்சு. ஸோ தட் வந்து ஒரு 3 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து நான் ஈஸ்ட் கொஞ்சம் உப்பும் சேர்த்து இந்த ஈஸ்ட் மிக்சரை போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்க போகிறேங்க. மற்றபடி நான் வேறு எந்த விதமான எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியண்ட் எதுவுமே சேர்க்கல. அதாவது பட்டரோ இல்லை வேறு ஏதாவது ஆயிலோ அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல. ஈஸ்ட் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து டெவலப் ஆன பிறகு தான் ஊற்றணும். அது மட்டும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. நான் குக்கிங் பண்ணுறதுனால பசங்க பார்த்திங்கன்னா க்ளீனிங் வேலையை எடுத்துக்கிட்டாங்க. ஹாலெல்லாம் குட்டீஸுங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி வீட்டில் இருக்க ஒவ்வொரு வேலையும் ஆளுக்கு பிரிச்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும் இல்லைங்களா? 1 ஹவர்லேயே பார்த்திங்கன்னா மாவு நல்லா வந்து பொங்கிடுச்சுங்க. இந்த மாதிரி நல்லா க்ளிங் போட்டு நான் வச்சுருந்தேன். இடையில ஒரு ஃபோன் கால் வந்தனால அதை ஷூட் பண்ண முடியல, சாரி. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குக்கரில் நல்லா தக்காளி வெந்து மேலே இருக்க தோல் தனியாக கலண்டு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகணுங்க. நான் ஹேண்ட் பிளெண்டர் வச்சு இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கணும். அங்கங்கே திப்பியாக இருக்கக்கூடாதுங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அடிச்சுக்கோங்க. ஆக்சுவலி மிக்சியில் அடிக்கிறது தான் பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஹேண்ட் பிளெண்டர் கூட நான் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறதா இருந்தது. இந்த அளவுக்கு மை மாதிரி இருக்கணுங்க. அப்போ தான் வந்து கிரேவி வந்து
சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். நான் இன்றைக்கி காமிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து செய்கிற ஒரு பட்டர் சிக்கன். இதுக்கு போடுறதுக்காக ஷாகி ஜீரா வாங்கியிருந்தேன். இந்த ஆயில் கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா ஆயிலும் வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஓகே தான், ஓரளவுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. இப்போ கடாயில் நான் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூளும், ஷாகி ஜீராவும் கொஞ்சமாக, அதுக்கப்புறம் தனியா தூளும் மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அதை ஷூட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கான காஷ்மீரி சில்லி, 2லேருந்து 3 டீஸ்பூன் இருக்கும்னு நினைக்கிறேன். இது போட்டு நல்லா எண்ணெயில் பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. இது வந்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ 3 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதாவது வீட்டில் அரைச்ச தனியான கரம் மசாலா, அதையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன். இதில் வேறு எந்த ஸ்பெஷல் மசாலாவும் கிடையாதுங்க. இதுதான் பேசிக்கான மசாலா. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு பட்டர் சிக்கன் வந்து ரெஸ்டாரண்ட்லலாம் வீட்டிலேயே செஞ்சுக்கலாம். சிக்கனில் இருக்க சூப்போட வாட்டரையே நான் வந்து ஆட் பண்ணி இதை வந்து டைல்யூட் பண்ணிக்கிறேங்க. ஸோ தட் வந்து மசாலா வந்து கருகாமல் இருக்கும். இது நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வரும்போது நம்ம ஏற்கனவே வந்து அரைச்சி வச்சுருக்கிற அங்கே வெங்காயம், தக்காளி, அதே மாதிரி இந்த வெள்ளரி விதை, முந்திரி அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. நான் வேக வச்ச சிக்கனையும் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கான உப்பும் சேர்த்துக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 2 க்யூப் அளவுக்கான சீஸு இதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. சீஸ் போட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுக்கணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கிளம்பிங்காக அங்கங்கே நிற்கும் அப்படியே சீஸ். நல்லா கலந்து விடணும். அதுதான் மெயினான பாயிண்ட்டு. நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்த பிறகு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த பேக்கெட்டில் வந்து அரை பேக்கெட் அளவுக்கு அமுலோட ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. கண்டிப்பாக ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணணும். க்ரீம் ஆட் பண்ணலைன்னா உங்களுக்கு அந்த பர்ஃபெக்டான டேஸ்ட் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு வீட்டில் யூஸ் பண்ணுற க்ரீமெல்லாம் கூட இதுக்கு செட் ஆகலைங்க. நமக்கு இந்த அமுல் பிராண்டு தான் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கான கசூரி மேத்தி, அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை, அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து காளான் நமக்கு ஆட் பண்ணணும். பட் ஆனால் எங்கிட்ட காளான் நமக்கு இல்லை. ஆனால் சாட் பவுடர் இருந்தது. ஒரு 1.5 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் பவுடரும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான பர்ஃபெக்டான பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பட்டர் சிக்கன் சொன்னியம்மா, பட்டர் எங்கன்னு கேட்டால் ஒரு பெரிய துண்டு அளவுக்கு கண்டிப்பாக பட்டர் யூஸ் பண்ணணும். இதுதான் ஃபைனல் டச்சுங்க. நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா, அந்த ரெடி மிக்ஸ் குலோப் ஜாமுன் மிக்ஸ் வந்து வீட்டில் வாங்கி வச்சுருப்பேன். ஏன்னா வந்து ஏதாவது ஒரு அவசரத்துக்கோ, இல்லை யாராவது வந்துட்டாங்களோ டக்குன்னு செய்கிறதுக்காக எப்போயுமே வாங்கி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிறேன். ரொம்ப இன்றைக்கி செய்யலை. நல்ல சில்லுன்னு இருக்க பால் சேர்த்து இந்த மாதிரி கட்டியாக பிசைஞ்சுக்கிறேங்க. கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் கையில். ஸோ தட் வந்து ஒட்டாமல் வருன்றதுக்காக. நான்கான மாவு வந்து இங்கே பர்ஃபெக்டாக வந்து ப்ரூஃப் ஆகி சூப்பராக வந்து பொங்கி இருந்ததுங்க. ஸோ தட் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டெம்பரேச்சர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு.
எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 45 மினிட்ஸ்லேயே சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நான் பண்ணுறதுக்கு கிண்ணத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு பக்கத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கணும். ப்ரூஃப் ஆன் அந்த மாவை வந்து பார்த்திங்கன்னா ஓவல் ஷேப்பில் திரட்டிட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அப்ளை பண்ணிட்டு தண்ணி அப்ளை பண்ண பக்கத்தை வந்து தவாவில் போடணுங்க. ஒன் சைடு பார்த்திங்கன்னா நல்லா குக்கான பிறகு இன்னொரு பக்கம் வந்து அப்படியே திருப்பக்கூடாது. தவாவை அப்படியே வந்து டைரெக்டாக தணல் மேலே திருப்பணும். நீங்கள் நான் வீட்டில் ட்ரை பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக ஹேண்டில் வச்ச தவா யூஸ் பண்ணுங்கள். எனக்கு வந்து இது ஓகே ஓரளவுக்கு பழக்கன்றனால அந்த மாதிரி நான் திருப்பியாச்சு. நான் பார்த்தீங்கன்னா இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. மேலே கொஞ்சமாக பட்டர் தடவியாச்சு. அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ண ஈஸ்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஈஸ்ட் ஆக்சுவலி. ஒரு ஒரு 5லேருந்து 6 நான் வந்தது. 6, 7 நான் வந்திருக்கும். எங்கள் ஃபேமிலிக்கு போதும் அது. ஸோ பசங்களுக்கு வந்து சூப்பராக சர்வ் பண்ணியாச்சு. ஒரு சேஞ்ச்க்காக வந்து கிளம்பி போயிருந்தோங்க. ஈஏல பார்த்தீங்கன்னா, எப்போ போனாலுமே அது என்னவோ எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னவோ தெரில, மாலில் எவ்வளோ நடக்கணுன்னா கூட அவங்க நடப்பாங்க. ஸோ தட் வந்து கொஞ்சம் போயிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா, ஈஏல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கொஞ்சம் ஷாப்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான பொருட்கள் நிறையாவும் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ குட்டி குட்டி எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. பட் இந்த தடவை ஈஏல போட்டிருந்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மணி ஒர்த்துன்னு சொல்லலாம். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது. எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணக்கூடியது. நிறைய விதவிதமான பொருட்கள் இருந்தது. எல்லாம் அதே சவுண்ட் தான் வரும்ல? எல்லாமே ஒரே சவுண்ட் வரும். சைஸ் வந்து சின்னதா பெருசா இந்த மாதிரி. என்ன மெட்டீரியல் சார் இது? அது ஒரு அந்த சவுண்ட் அதுல தான் வருது. ஆமா. இல்ல? மெடிசின் இந்த மாதிரி ஸ்டால்ஸில் போடுற சில பொருட்கள் பார்த்திங்கன்னா, எனக்கு பர்சனலாக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்குங்க. பட் இந்த தடவை பார்த்திங்கன்னா, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப விலை மலிவாக தான் இருந்தது. குவாலிட்டியும் நல்லா இருந்தது. டிசைன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. நான் வந்து அவ்வளோ பெரிய சாரீ லவர் கிடையாது. பட் எல்லாருமே நிறைய பேர் வந்து சாரீ எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனாங்க. நிறைய வீட்டு அலங்கார பொருட்களாக இருக்கட்டும் சரி, நிறைய ப்ராஸ் ஐட்டமும் இருந்தது. ப்ளஸ் வந்து நான் இந்த ஸ்டாலில் நோட்டீஸ் பண்ணது மென்ஸ்க்கான நிறைய குர்தா செட்ஸ் எல்லாம் இருந்தது. பொதுவாக அவங்களுக்கு வந்து இந்த ட்ரெடிஷ்னல் குர்தாஸ் எல்லாம் வந்து அவ்வளவு இருக்காது. பட் ஆனால் இந்த ஸ்டாலில் பாருங்களேன், ஷர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ப்ளஸ் இந்த பிரதர் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்த இந்த ஹல்வாவும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பருங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா லேடீஸோட குர்தா மெட்டீரியல் தான். ப்ளஸ் இந்த சாரீ பார்த்திங்கன்னா இது வந்து இதுவும் 1300 அந்த ரேஞ்ச் தாங்க. நிறைய அந்த மல் காட்டன் அந்த மாதிரி மெட்டீரியல் எல்லாமே இருந்ததுங்க. பர்ச்சேஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. கொஞ்சமாக எங்களுக்கு வந்து இந்த ட்ராவல்காக சூட்கேஸ் எல்லாம் பார்க்க வேண்டியிருந்தது. ஸோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அப்படியே பார்த்துட்டு எது வாங்கலாம் வாங்க வேண்டாம், இல்லை யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதா அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்தோம். மாலில் பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ஃபீல். சும்மா வந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும்.
அப்படியே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு நிதானமாக உட்காந்து ஒரு இடத்துல பர்கர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சேனலும் சரி, இந்த வீடியோஸும் சரி, இதோட கண்டென்ட்டும் சரி ரொம்ப ரொம்ப யதார்த்தமானது. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.